அனைவருக்கும் வணக்கம். பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடிக் கொடுத்த திரைப்படம் ஜெயலலிதா அம்மா அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் ஜோடியாக நடித்த முதல் திரைப்படம். காலத்தால் மறக்க முடியாத பாடல்கள், என்றும் நெஞ்சை விட்டு நீங்காத எவர் கிரீன் வசனங்கள் என்று பல சிறப்புகளை உடைய திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் உருவான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டுகளில் பி.ஆர். பந்துலு அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனர் என தமிழ் திரைவானில் ஜொலித்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சம் தொட்டு கொண்டிருந்த வேளையது. அதன் பின்னணியில் பக்கபலமாக இருந்தவர் இந்த பந்துலு அவர்கள்தான். தொடர்ந்து சில படங்களை தயாரித்து இயக்கிய பி.ஆர். பந்துலு அவர்களுக்கு ஒரு சில திரைப்படங்களை தவிர மற்ற திரைப்படங்கள் தோல்வி அடைந்ததால் பெரும் கடன் சுமை ஏற்பட்டது. கடன் சுமை தாங்க முடியாத நிலையில் தன்னுடைய நண்பர்களின் ஆலோசனைப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து இயக்க முடிவு செய்தார் பி.ஆர். பந்துலு அவர்கள். தனது விருப்பத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவிப்பதற்காக எம்ஜிஆர் அவர்களிடம் நேரம் பெற்றுக்கொண்டு ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றுள்ளார் பி.ஆர். பந்துலு அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் பி.ஆர். பந்துலு அவர்களை முக மலர்ச்சியோடு வரவேற்றார். அப்போது தனது விருப்பத்தை பி.ஆர். பந்துலு அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவித்தார். கதையை வாங்கி படித்து பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் உடனடியாக அந்த படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்த கையோடு 1,00,000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்து உறுதி செய்து கொள்ளுமாறு பி.ஆர். பந்துலு அவர்களிடம் கேட்டுள்ளார். அதை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போன பந்துலு அவர்கள் சற்றே நெளிந்து திடீரென 1,00,000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? நீங்கள் சம்மதிப்பீர்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளவே நான் இப்போது வந்ததாக பந்துலு அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கூறியிருக்கிறார். உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அப்படியா, சரி, அப்படியானால் 10,001 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கும் பந்துலு அவர்கள் யோசித்தார். கடைசியில் 1 ரூபாயாவது கொடுத்து அட்வான்ஸ் போட்டுக்கொள்ளுங்கள் என மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதுவும் கையில் இல்லாமல் பந்துலு அவர்கள் உடனே தனது கார் டிரைவரிடம் ஓடி சென்று 1 ரூபாயை பெற்று அதனை எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். இப்படியாக 1000ல் ஒருவன் திரைப்படம் உறுதியாகி உள்ளது. 1000ல் ஒருவன் பட பூஜை விளம்பரம் பத்திரிகைகளில் வெளியான அன்றே விநியோகஸ்தர்கள் பி.ஆர். பந்துலுவிற்கு முன்பதிவு தொகையை அளித்ததில் பி.ஆர். பந்துலு அவர்களின் கடன் முழுமையாக நீங்கியது. 1950களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் என்றால் உயர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், சிகை அலங்கார கலைஞர்கள் என காஸ்ட்லியான ஒரு பெரும் பட்டாளமே இடம்பெறுவது வழக்கமாம். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பந்துலு அவர்களின் உதவியாளரும் வசனகர்த்தாவுமான ஆர்.கே. சண்முகம் அவர்கள் தயாரிப்பாளர் பந்துலு அவர்களிடம் எப்படியும் வேறு ஒரு உயர்வான திரைக்கதை எழுத்தாளரை இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுத எம்ஜிஆர் அவர்கள் நியமித்து விடுவார். அதனால் நான் வேறு படத்திற்கு கதை எழுத செல்கிறேன் என சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு பந்துலு அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் ஆர்.கே. சண்முகம் அவர்கள் எழுதிய கதை வசனம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. அதை படித்துவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை. இதனால் தயாரிப்பாளர் உள்ளிட்ட படம் சார்ந்த குழுவினருக்கும் ஒரு கலக்கம் உண்டானது. மறுநாள் 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் ஷூட்டிங் என அறிவிக்கப்படுகிறது. ஆனால் படக்குழுவினர் அனைவரும் ஒருவித கலக்கத்திலேயே இருக்கின்றார்கள். மறுநாள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கார் ஷூட்டிங் நடைபெறும் இடத்திற்கு வருகிறது. காரில் இருந்து இறங்கிய எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது பந்துலு அவர்கள் இவர்தான் என ஆர்.கே. சண்முகம் அவர்களை கை காட்டுகிறார். உடனே விறுவிறுவென அவர் அருகில் சென்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்
சட்டென ஆர்கே சண்முகம் அவர்களை கட்டி தழுவிக் கொள்கிறார். எப்படி உங்களால் இப்படி ஒரு வசனத்தை எழுத முடிந்தது என பெருமிதப்பட்டார். மேலும் இனி வரும் தனது படங்களுக்கெல்லாம் நீங்கள்தான் எனது ஆஸ்தான வசனகர்த்தா என்றும் அறிவித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அடுத்த 15 திரைப்படங்களில் திரைக்கதை வசனத்தை ஆர்கே சண்முகம் அவர்களே எழுதியிருந்தார். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்ற எவர்கிரீன் வசனம் இன்றளவும் எல்லா தளங்களிலும் பிரபலம். அந்த வசனத்திற்கு சொந்தக்காரர்தான் ஆர்கே சண்முகம் அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் நடித்த 2வது தமிழ் திரைப்படமும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்த முதல் திரைப்படமும் இதுதான். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் 28 படங்களில் ஜோடியாக நடித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக அதிக படங்களில் நடித்த நடிகை என்ற சிறப்பையும் பெற்றார். 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அதோ அந்த பறவை போல என்ற பாடல் முதலில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தவிர மற்ற பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதன் பிறகு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் விரைவாக எழுதி கொடுத்த பாடல்தான் இது. இந்த பாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் 1000ல் ஒருவன்தான். அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியாக இசையமைத்தனர். 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் நடிப்பதற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற முன் பணம் ரூபாய் 100 மட்டுமே. 1000ல் ஒருவன் திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற பிறகுதான் PR பந்துலு அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தேடி சென்று அவருக்குரிய சம்பளத்தை அளித்தார். இந்த திரைப்படத்திற்காக முன்பணமாக PR பந்துலு அவர்கள் அளித்த 100 ரூபாயையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார். 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கடற்காட்சிகள் அனைத்தும் கோவாவில் படம் பிடிக்கப்பட்டன. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் யாவும் நம் நெஞ்சை விட்டு நீங்காதவை. 1965ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து சக்கை போடு போட்டது 1000ல் ஒருவன் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம் 2014ஆம் ஆண்டில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் மறு வெளியீடு செய்யப்பட்டது. அப்போதும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று வசூலை வாரி குவித்தது. இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நிரம்பியது காலத்தால் அழியாத காவியமான 1000ல் ஒருவன் திரைப்படம்.